வணக்கம் மக்களே. தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவ வாழ்வுரிமை இயக்கம் மற்றும் தமிழக ஆயர் பேரவை சார்பில் திருச்சியில் ஒரு மீட்டிங் நடத்தினாங்க. ஸோ அந்த மீட்டிங்கில் முடிவில் அவங்க ஒரு அறிக்கையை வெளியிட்டாங்க. அது ஒரு அறிக்கைன்னு சொல்கிறதா இல்லை ஒரு துண்டு சீட்டுன்னு சொல்கிறதா அப்படின்னு தெரியல. ஸோ அந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு தான் கிறிஸ்தவர்கள் வாக்களிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தாங்க. இது கடுமையான விமர்சனத்துக்குள்ளாச்சு. தமிழக கத்தோலிக்க ஆயர்களுடைய வேலை இதுவா, இந்தந்த கட்சிக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்கிறது தான் ஆயர்களுடைய வேலையா அப்படின்னு பல்வேறு தரப்பில் கண்டன குரல்கள் வந்தது. ஒரு கட்சிக்கு ஓட்டளிப்பது அப்படிங்கிறது அவங்களுடைய சுய விருப்பம். இந்திய அரசியலமைப்பு என்ன சொல்றீங்கன்னா, ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட விருப்பம். அது யாரும் இவங்களுக்கு தான் ஓட்டு போடணும்னு சொல்லி அவங்களுக்கு நிர்பந்திக்க கூடாது. ஸோ அதனால தான் இந்திய அரசியலமைப்பிலே வேட்பாளர்களை யாரையும் பிடிக்கல அப்படின்னா நோட்டா அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நன் ஆஃப் த அபவ் அப்படிங்கிறதுக்காகத்தான் மேலே குறிப்பிடப்பட்டவர்கள் யாருமே எனக்கு பிடிக்கல அப்படிங்கிறதுக்காக நான் நோட்டா போடுறேன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி அரசியலமைப்பு நம்ம இந்திய குடிமக்களுக்கு ஒரு மிகப்பெரிய சுதந்திரத்தை கொடுத்துருக்கும் போது இந்த கிறிஸ்தவ வாழ்வுரிமை இயக்கம் மற்றும் தமிழக ஆயர் பேரவை வெளியிட்ட அறிக்கை ஒரு மிகப்பெரிய விமர்சனத்துக்குள்ளாச்சு. ஓப்பனாக சொன்னால் அவங்க கிறிஸ்தவர்கள் என்ற போர்வையில் வரக்கூடியவர்களை நம்பி ஓட்டு போடாதீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. இது யாரை சொல்கிறதுன்னா விஜய் தான் சொன்னாங்க. ஏன்னா விஜய் திருச்சி கிழக்கு தொகுதியில் போட்டியிடும் போது அங்கே இருக்கக்கூடிய அந்தோனியார் ஆலயத்துக்கு சென்று முழங்குதால் படியிட்டு போனார். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அங்கு அவர் அந்த முழந்தால் படிட்டு போகும்போது அங்கே இருக்கக்கூடிய ஒரு கத்தோலிக்க பாதிரியார், ஒரு ஃபாதர் அவரை பிளஸ் பண்ணுறார். அவர் திருச்சி மறை மாவட்டத்தை சேர்ந்தவர். அவரை திருச்சி மறை மாவட்ட ஆயர் கண்டிச்சிருக்கார். நீங்கள் எப்படி விஜய்க்கு ஆசீர்வாதம் பண்ணலாம், அவரை எப்படி நீங்கள் கோயிலுக்கு அழைத்து வரலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் அவரை கண்டித்திருக்கார். இதற்குண்டான ஆடியோ பதிவுகள்லாம் இருக்குது. இதை ரெட்பிக்ஸ் ஜெரால்டு கூட அவருடைய ஒரு சமூக வலைதொலியில் பகிர்ந்திருக்கார். ஸோ இப்படி விஜய்க்கு எதிராக ஒரு மிகப்பெரிய ஒரு குரலை எழுப்பிய தமிழக கத்தோலிக்க ஆயர் பேரவை இன்னைக்கு என்னன்னா ஒரு அந்தர் பல்டி அடிச்சிருக்காங்க. அதாவது தமிழக முதல்வராக தற்போது பதவியேற்றிருக்கக்கூடிய ஜோசப் விஜய் அவர்களுடைய செயல்பாடுகளை பாராட்டி அவருக்கு ஒரு மிகப்பெரிய நீண்ட பாராட்டு பத்திரத்தை மயிலை மறைமாவட்ட உயர் பேராயர் ஜார்ஜ் அந்தோணிசாமி ஒரு மிகப்பெரிய அறிக்கையை வெளியிட்டிருக்கார். தேர்தலுக்கு முந்தி வரைக்கும் பார்த்தீங்கன்னா விஜய் வேண்டாதவன், இன்னைக்கு அதிகாரத்தில் வந்தவுடனே விஜயை பாராட்டி ஒரு மிகப்பெரிய ஒரு பாராட்டு பத்திரம். என்ன நடக்குது தமிழக கத்தோலிக்க ஆயர் பேரவையில், ஏன் இந்த திடீர் மனமாற்றம், அதை பற்றி தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஜோசப். வாங்க நம்ம இப்போ நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். யாருக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அது அவருடைய சொந்த விருப்பம். யாரையும் நம்ம நிர்பந்திக்க முடியாது. இன்னாருக்கு ஓட்டு போடு அப்படின்னு யாரையும் நிர்பந்திக்க முடியாது. அது அரசியலமைப்பு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சுதந்திரத்தை கொடுத்துருக்கு. ஆனால் இந்த தமிழக கத்தோலிக்க ஆயர் பேரவையும் கிறிஸ்தவ வாழ்வுரிமை இயக்கம் அப்படிங்கிற இந்த இரண்டு அமைப்புகளும் இணைந்து திருச்சியில் ஒரு மீட்டிங் நடத்தினாங்க. ஸோ அந்த மீட்டிங்குடைய இறுதியில் அவங்க ஒரு அறிக்கையை வெளியிட்டாங்க. ஒரு துண்டுச்சீட்டு அறிக்கை அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த அறிக்கையில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் திமுக தலைமையிலான கூட்டணிக்கு தான் வாக்கு செலுத்துங்க. அதாவது மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு நீங்கள் வாக்கு செலுத்துங்க. கிறிஸ்தவர்கள் என்ற போர்வையில் நுழைபவர்களை நம்பி ஏமாந்து விட வேண்டாம். அவருடைய பின்புலம் நமக்கு தெரியாதுங்கிற மாதிரிலாம் ஒரு சூசகமான ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு விமர்சனத்துக்குள்ளாச்சு. ஏன் நாமே அதை கண்டித்து ஒரு மிகப்பெரிய வீடியோ போட்டிருந்தோம். மிகப்பெரிய வரவேற்பு பெற்றது. நிறைய கருத்துக்கள் உங்களுடைய விமர்சனங்களை கமெண்ட்ஸ்களில் சொல்லியிருந்தீங்க. நேர்மறையாகவும் நிறைய கருத்துக்கள் எதிர்மறையாகவும் நிறைய கருத்துக்கள் வந்தது. 2 நாட்களுக்கு முன்பு தமிழக கத்தோலிக்க ஆயர் பேரவையுடைய தலைவராக இருக்கக்கூடிய, அதாவது மயிலாப்பூர் ஆர்ச்சி பிஷப்பாக இருக்கக்கூடிய மேதகு ஜார்ஜ் அந்தோணிசாமி ஒரு மிகப்பெரிய ஒரு பாராட்டு பத்திரத்தை விஜய்க்கு வெளியிட்டிருக்கார். அதாவது விஜயுடைய செயல்பாடுகள் மிக அருமையாக இருக்குது. அதுவும் குறிப்பாக இந்த மதுக்கடைகளை, பள்ளி கல்லூரி கோயில் வளாகங்களுக்கு மிகவும் அருகாமையில் அமைந்த அந்த மதுக்கடைகளை 717 மதுக்கடைகளை நீக்கினார்ல, அகற்ற உத்தரவிட்டார் இல்லையா. ஸோ அதை பாராட்டி ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்த்து மாடல் போட்டிருந்தாங்க. மேலும் இந்த சிங்கப்பெண் படை, பெண்களுடைய பாதுகாப்பு, இதெல்லாம் ஒரு பத்திரம், பாராட்டு பத்திரம், ஒரு நீண்ட பத்திரம் போட்டிருந்தாங்க. ஏன் இந்த மனமாற்றம் திடீர் மயிலாப்பூர் பிஷப்புக்கு அப்படின்னு எனக்கு தெரியலை. ஏன்னா ஒரு 20 நாள், ஒரு மாதத்துக்கு முந்தைய வரைக்கும் விஜய் உங்களுக்கு வேண்டாதவனாக இருந்தார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா விஜயை பாராட்டி ஒரு பத்திரம். திடீர் மனமாற்றம் எப்படின்னு தெரியலை. ஒருவேளை இயேசுநாதர் மேலேருந்து பரலோகத்திலேருந்து ஏதாவது ஒரு நற்செய்தி, கப்ரியல் தூதர் தோன்றி மங்கள வார்த்தை சொன்ன மாதிரி இயேசுநாதர் தோன்றி உங்களுக்கு திடீர்னு ஒரு ஞானோதயத்தை கொடுத்துட்டாரா அப்படின்னு தெரியல. என்னுடைய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் ஒரு கிறிஸ்தவர் அப்படிங்கிறத தாண்டி ஒரு புதுமுகம்.
ஒரு புதுமுகம். இப்போதைய ஜென் ஜி கிட்ஸ் ஏன் அவரை தேர்ந்தெடுத்தாங்க? ஒரு புதுமுகம், ஒரு புது நபருக்கு வாய்ப்பு கொடுப்போமே. ஆண்ட கட்சிகளே திரும்ப திரும்ப ஆண்டுகிட்டு தானே இருக்காங்க. 50 ஆண்டு காலம் 60 ஆண்டு காலம் இவங்க ஆண்டுட்டாங்க. ஒரு புது நபருக்கு வாய்ப்பு கொடுப்போமேங்கிற ஒரு எண்ணத்தில் தான் அவங்க வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் முதல்ல வரவேற்கணும். இந்த ஆயருடைய மனமாற்றத்துக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா நம்முடைய கத்தோலிக்க கிறிஸ்தவ நிறுவனங்களுக்கு மிகப்பெரிய அளவில் பள்ளி கல்லூரிகள், சமுதாய கல்லூரிகள், மிகப்பெரிய அளவில் பிஎட் காலேஜெலாம் வச்சு நடத்துகிறாங்க. ஸோ ஒருவேளை அரசுடைய அனுகூலம் வேணும், அரசு எதுக்கு பகைப்பானே, அரசு கூட இணக்கமாக செல்லலாம் அப்படிங்கிறதுக்காக ஒருவேளை கத்தோலிக்க ஆயர் பேரை கீழே இறங்கி வந்துட்டாங்களா அப்படின்னு தெரியல. பட் என்னை பொறுத்தவரை என்னுடைய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் ஒரு கிறிஸ்தவர், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. லோயலா காலேஜ் போன்ற மிகப்பெரிய கல்லூரிகளில் படித்தார். அவர் தான் படித்த அந்த கல்லூரியிலேயே அவர் தேர்தலில் வெற்றி பெற்று அந்த கல்லூரியில் இருக்கக்கூடிய அந்த வாக்கு எண்ணும் மையத்தில் போய் அவருடைய வெற்றி சான்றிதழை பெற்று வருகிறார். இது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். பட் அங்கே என்ன செஞ்சுருக்கணும்? அவங்க ஒரு முன்னாள் மாணவர், நம்ம கல்லூரியில் படித்த முன்னாள் மாணவர், ஒரு முன்னணி திரைப்பட நடிகர், முதலமைச்சர் வேட்பாளராக தன்னை முன்னிறுத்தி ஒரு மிகப்பெரிய கட்சியை வழிநடத்தி செல்றவர் கல்லூரிக்கு ஒரு வெற்றி சான்றிதழை பெறும்போது என்ன செஞ்சுருக்கணும்? கல்லூரி நிர்வாகம் அந்த கல்லூரியுடைய கலைமனைகளின் அதிபர் என்று சொல்லக்கூடிய அருட்தந்தை ரெக்டர் அவர் போய் பார்த்துருக்கணும், பிரின்சிபல் போய் பார்த்துருக்கணும், செக்ரட்டரி போய் பார்த்து அட்லீஸ்ட் ஒரு கை கொடுத்துருக்கலாம். கை கொடுத்து ஒரு வாழ்த்து தெரிஞ்சுக்கலாம். ஒரு முன்னாள் மாணவர் தானே, உங்கள் கல்லூரியில் படித்த முன்னாள் மாணவர் தானே, திமுகவுக்கு எதிரானவர் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் போய் அவரை வாழ்த்தலையா? இது என்ன விதமாக நீங்கள்லாம் எப்படி நீங்கள் அன்பை போதிப்பீங்க, எப்படி நீங்கள் பைபிளை போதிப்பீங்க எனக்கு தெரியலை. ஒரு முன்னாள் மாணவர் தான் படித்த கல்லூரியில் போய் வெற்றி பெறார், வெற்றி சான்றிதழை பெறுவதற்காக போகிறார். மாலை 6 மணி 7 மணிக்கு போய் வாங்குறார். அப்போ ஒரு சாதாரண ஒரு தனி மனிதனுக்கு தோன்றக்கூடிய, சரி நம்ம கல்லூரி மாணவரப்பா பெரிய வெற்றி சான்றிதழ் பெறாரு, முதல் தேர்தலிலே போட்டிட்டு மகத்தான வெற்றி பெறாரு, அவருக்கு ஒரு வாழ்த்து கொடுப்போம். எல்லாரும் முண்டி அடிச்சுட்டு போகிறாங்க, அவர் கை கொடுக்கணும்ட்டு. உங்களுக்கு அந்த எண்ணம் வரலையே. ஸோ இதெல்லாம் எனக்கு ரொம்ப என்னுடைய மனதில் எழுத கேள்விகள். இதில் ஏதாவது மாற்று கருத்துக்கள் இருந்தால் நீங்கள் தயவுசெய்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை இயேசு சபை நிர்வாகம் செய்ய தவறிவிட்டது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நீங்கள் அதற்கப்புறம் பேசியிருக்கீங்களா என்னன்னு தெரியல. பட் ஆன் த ஸ்பாட்டில், ஏன்னா உங்கள் கல்லூரியில் தான் அந்த நிகழ்ச்சி நடைபெறுது. இவிஎம் பெட்டியெல்லாம் உங்கள் லயோலா கல்லூரியில் தான் இருந்தது. அங்கே தான் அந்த வாக்கு எண்ணிக்கை மையமே இருந்தது. அப்போ நீங்கள் போய் பார்த்துக்கலாம் இல்லையா? ஏன் வெளியே வாசலில் கூட பார்த்துக்கலாமா? அவர் வாசலில் வரும்போது கூட வர வச்சிருக்கலாம். ஸோ இதையெல்லாம் செய்ய தவறிட்டார்கள். அதுக்கு என்ன காரணம்? இவங்க திமுக அப்படிங்கிற ஒரு ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்காங்க. ஸோ என்னை பொறுத்தவரை இந்த பாதிரியார்கள், நான் சொல்கிறேன் இல்லையா, என்னைக்கு திமுகவுக்கு ஒத்து ஆரம்பிச்சிட்டாங்களோ அன்றைக்கே என்னை பொறுத்த வரைக்கும் இவர்கள் இறைவனிக்கு லாய்க்கில்லாதவர்கள் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதாவது ஒரு பாதிரியார் என்பவர் அன்பை போதிக்கக்கூடியவராக இருந்து கொண்டு ஒரு கண்ணில் வெண்ணெய் ஒரு கண்ணில் சுண்ணாம்பு அப்படின்னு இருக்கக்கூடாது. எல்லாரையும் நீங்கள் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும். மேலும் பார்த்திங்கன்னா, தேர்தலுக்கு முன்பு வரை விஜயை கரிச்சு கொட்டிக்கிட்டு இருந்தீங்க. தேர்தல் முடிந்து அவர் மகத்தான வெற்றி மக்களுக்கு அவருக்கு கொடுத்ததுக்கப்புறம் இன்றைக்கி மயிலாப்பூர் பிஷப், தமிழக கத்தோலிக்க ஆயர் பேரையுடைய தலைவர் மிகப்பெரிய பாராட்டு பத்திரத்தை கொடுக்குறார். அப்போ என்ன உங்களுக்கு, நீங்கள் என்ன மனம் மாற்றம் உங்களுக்கு? ஒரு 15 நாளில் என்ன நடந்தது? அப்போ நீங்கள் 15 நாள் 20 நாளுக்கு முன்னாடி விஜயை கரிச்சு கொட்டுறீங்க. துப்பாத குறை தான் அந்த மனுஷனை கரிச்சு கொட்டுறீங்க. இன்றைக்கி விஜய் நல்லவர் ஆகிட்டார். என்ன மாதிரியான ஒரு பச்சோந்தித்தனம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதாவது ஒரு நிலைப்பாடு அப்படிங்கிறது ரொம்ப கரெக்டாக இருக்கணும். இதே கத்தோலிக்க ஆயர் பேரவை விஜய்க்கு எதிராக ஒரு அறிக்கை வெளியிட்டீங்க, திமுகவுக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்னு சொன்னீங்க. அதை எப்படி நீங்கள் கொடுக்கலாம்? முதல்ல பெரிய தியாலஜி படிச்சுக்கிறேன்னு சொல்கிறீங்க, பெரிய பெரிய கல்லூரிகளெல்லாம் படிச்சுக்க, மிகப்பெரிய முன்னணி கல்வி நிறுவனங்கள்லாம் நடத்துகிறீங்க. அது எப்படி ஒரு கட்சிக்கு நீங்கள் ஓட்டு போடக்கூடாது அப்படின்னு என்ன சொல்லலாம்? இதையெல்லாம் கண்டித்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் மிகப்பெரிய அளவில் ஒரு போராட்டமே நடைபெற்றது. குளித்துறை பிஷப்புடைய அலுவலகத்தை முற்றுகையிட்டாங்க மக்கள். மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாயிடுச்சு. என்னை பொறுத்தவரை பாதிரியார்கள், நீங்கள் அரசியல் தயவுசெய்து செய்யாதீங்க, தயவுசெய்து அரசியல் செய்யாதீங்க. ஆனால் அரசியல் செய்கிறது எல்லாமே அந்த பாதிரியார்கள் தான். அது குறிப்பிட்ட ஒரு சில கும்பல் இருக்குது அந்த பாதிரியார்கள். அது இந்த ரிட்டையர்டு ஒரு பிஷப் ஒருத்தர் இருக்கார், அவர் பேரை சொல்ல விரும்பலை, சரியான திமுக சொம்பு. அவர் திமுக மாவட்ட செயலாளராக எனக்கு தெரிஞ்ச அவர் ஆக்கிடலாம். அப்பேற்பட்ட மனிதர். நீங்கள் அரசியல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒன்று ஒரு கட்சி ஆரம்பிங்க, அந்த கட்சியில் வேட்பாளரை நிறுத்துங்க, நாங்கள் நடத்துகிறோம், நாங்களே பார்த்துக்குறோம். அதை விட்டுட்டு நீங்கள் 5 வருடத்துக்கு இவனுக்கு ஓட்டு போடும், அடுத்த 5 வருஷம் இவனுக்கு ஓட்டு போடும், இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யாதீங்க. இது ரசிக்கலாம் ரொம்ப அசிங்கமாக இருக்குது.
ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிரியார் அப்படின்னு சொல்லி ஒரு மதத்தை முன்னெடுத்து ரொம்ப ரசிக்கலை. அது ரொம்ப ஒரு அருவருக்கத்தக்க செயலாகத்தான் நான் பார்க்கிறேன். ஸோ என்னை பொறுத்தவரை தமிழக ஆயர் பேரவை மிகப்பெரிய ஒரு அந்தர் பல்ட்டி அடிச்சிருக்காங்க. அது கல்வி நிறுவனங்களை காப்பாற்றுவதற்குத்தான் அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சம் உங்களுக்கே தெரியல. மிகப்பெரிய அளவில் தமிழகத்தில் பள்ளி கல்லூரிகளை நடத்தி வர்றாங்க. மிகப்பெரிய அளவில் அவங்களுக்கும் பிரச்சனைகள் இருக்குது. ஸோ கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் அப்படிங்க சொல்லுவாங்க இல்லையா, தமிழகத்தில் சூரியன் அஸ்தமனம் ஆயிடுச்சு. ஸோ இப்போவாது இவங்களுக்கு ஒரு நல்ல அறிவை இயேசுபிரான் கொடுத்துருக்காரு அப்படின்னு நம்ம சந்தோஷம் படணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.